அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சம்ருதி லாட்டரி 67வது வாரத்திற்கான பிரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று பிரிடிக்ஷனாக கொடுக்கப்பட்ட கணிப்புகள் பொருந்தவில்லை நண்பர்களே. அதே போன்று ஒரு பழைய ஆட்டத்தை பற்றி பேசியிருந்தேன். அதன்படி ஒரு 8 எண்களையும் குறிப்பிட்டிருந்த நண்பர்களே. எதுவுமே சரியாக வரவில்லை என்பதுதான் உண்மை நண்பர்களே. இருந்தாலும் இந்த கருணியா லாட்டரிக்கு நம்ம அந்த ஏ போர்டை மிக துல்லியமாக கணித்திருந்தோம் நண்பர்களே. ஏ போர்டு 1 தான் எடுத்திருந்தோம். 2ஆம் வாய்ப்பாக 6ஐ கூட பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருந்தேன். முதல் வாய்ப்பாக 1 சரியாகவே வந்திருந்தது. மற்றபடி பிசி எண்கள் சரியாக வரவில்லை நண்பர்களே. அதே போன்று டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளிலும் சி போர்டு எதுவுமே சரியா வரல நண்பர்களே. இருப்பினும் குறைந்தபட்சம் ஒரு நம்பராவது சரியான இடத்தில் இருந்ததை பிரிடிக்ஷனாக கணிக்க முடிந்தது நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளைய குழுக்களான சம்ருதி லாட்டரி ஞாயிற்றுக்கிழமைக்கான பிரிடிக்ஷனை பார்ப்போம் நண்பர்களே. இந்த ஆட்டம் இப்போ இன்று விளையாடப்பட்ட எண் 199 நண்பர்களே. இந்த நம்பர் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கு நண்பர்களே. இந்த நம்பரை வச்சு நான் அந்த சாட்டை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்தது. இந்த நம்பர் பாருங்க, இங்க இருக்க 199, அடுத்தது 644. இந்த 644ம் இந்த 199ம் ஒரே நம்பர் தான் நண்பர்களே. அதுக்கும் மேல பாருங்க 699. இது தனலட்சுமி லாட்டரி. இந்த 699 தான் நாம் சரியாக கணித்திருந்தோம் நண்பர்களே. திருடி எண்கள் நம்மளுக்கு வெற்றி எண்ணாக அமைந்தது. துல்லியமாக பிரிடிக்ஷன் செய்திருந்தோம் நண்பர்களே. இப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 3 நம்பருமே ஒரே நம்பர் தான். இதுக்கு மேலேயும் இன்னொரு இடத்துல இருக்கு, அது நமக்கு தேவையில்லை என்று நினைக்கிறேன். இந்த 3 நம்பருமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த 3 எண்களுமே ஒரே எண் தான். இந்த நம்பர் சீரான இடைவெளியில் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது நண்பர்களே. இதை நன்கு வைத்து நான் நீண்ட நேரமாக யோசித்து பார்க்கும்போது இந்த 3 ஆட்டங்களுக்கும் இடையில் 10 நாட்கள் இடைவெளி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன் நண்பர்களே. இங்கிருந்து பாருங்க, இந்த 699 1 2 3 4 5 6 7 8 9 10 10வது நாள் இந்த அதே நம்பர் இங்க திரும்பவும் வந்திருக்கு. 644ங்கிற வடிவத்துல வந்திருக்கு. அந்த 699 இங்க 644 என்ற வடிவத்தில் வந்திருக்கு நண்பர்களே. அதே போன்று இங்கிருந்து பாருங்க, இந்த 644 இருந்து கீழே எண்ணி பாருங்க. 1, அதாவது அந்த 644 முதல் 1வது நாளாக கருதுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரே நம்பரு 10 நாள் இடைவெளியில வந்துட்டு இருந்திருக்கு நண்பர்களே. இதை நாம் முன்பு பார்க்க முடியாமல் போய்விட்டது, நம் துரதிர்ஷ்டம். ஆனால் இன்று என் பார்வையில் பட்டிருக்கிறது நண்பர்களே. இதை வைத்து பார்க்கும்போது இந்த நம்பரு இன்னையிலிருந்து 10வது நாள் மீண்டும் ஒரு 699ங்கிற நம்பர் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது நண்பர்களே. இது போன்று நான் இதற்கு முன்பு ஒரு முறை சரியாக இந்த இடத்தில் இந்த எண் வரும் என்று முன்கூட்டி அந்த கணித்திருந்தேன். அதே போன்று வந்தது. அந்த நம்பர் என்னன்னா 265. இந்த நம்பர் இதே மாதிரி ஒரு இடத்துல சார்ட்ல பார்த்துட்டு இருக்கும்போது கண்ணில் பட்டுச்சு. அந்த நம்பர் இதாவது 10 நாள் இடைவெளி. இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வாரங்கள் இடைவெளி விட்டு இந்த இடத்தில் வரும் என்று நான் கணித்திருந்தேன். அதே போன்று இந்த எண் வந்திருந்தது. அதே மாதிரி இப்போ ஒரு ஆட்டம் நம் பார்வையில் பட்டிருக்கிறது நண்பர்களே. அதனால இங்க பாத்தீங்கன்னா 10 நாள் இடைவெளியில வந்துட்டு இருக்கு. இங்க 699க்கு இருந்து 644க்கு ஒரு 10 நாள், இந்த இதுக்கு நடுவிலையும் ஒரு 10 நாள் இருக்கு. அடுத்து 10 நாள் இடைவெளிக்கு எந்த தேதியில வரும்னா அது 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரும் நண்பர்களே. இதை ஒரு
மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, குறித்து கூட வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொன்னதை நீங்களும் சார்ட்டை வைத்து பாருங்கள் நண்பர்களே, உங்களுக்கும் புரியும். இந்த 3 எண்களுமே ஒரே மாதிரி எண் தான். அதுதான் திரும்ப திரும்ப வந்திருக்கிறது. 3 முறை வந்துவிட்டது 10 நாள் இடைவெளியில். அடுத்த 4வது முறைக்கு வந்து 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரும் நண்பர்களே. வரும் ஞாயிற்றுக்கிழமைகளை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த 10வது நாள் வரும். அப்பொழுது இந்த 699ங்கிற நம்பரை 4ஆக பிரித்து விளையாடலாம் நண்பர்களே. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நானும் வைத்துக் கொள்கிறேன். இதுவும் ஒரு கணிப்பு தான் நண்பர்களே. மிக துல்லியமான கணிப்பாக அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது போன்று நான் ஏற்கனவே கணித்து சரியான எண்களை அந்த தேதியில், குறிப்பிட்ட தேதியில் வந்ததை நான் பார்த்திருக்கிறேன் நண்பர்களே. அதனால் வரும் ஞாயிறு அல்ல, அதற்கு அடுத்த ஞாயிறு 16ஆம் தேதி மீண்டும் இந்த 699ங்கிற வடிவத்தில் இருக்கிற நம்பரை எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளைய ப்ரிடிக்ஷனுக்கு செல்வோம். நாளைய ப்ரிடிக்ஷன் இதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே. இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த 699 இருக்குங்களா, அது கீழே பாருங்க டபுள் 2 வந்திருக்கு. 2 வந்திருக்குங்களா. இங்க இந்த 644 கீழே பாருங்க 72 வந்திருக்கு. இந்த 644 கீழே 72. அதே மாதிரி இந்த நம்பருக்கு கீழே இந்த இடத்துக்கு 2 வருமா, இது நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த 2ங்கும் போது அது 22, 72, 77, 72 இந்த மாதிரி வடிவத்தில் வரலாம் நண்பர்களே. இதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த 699 அந்த நம்பருக்குள்ள பாருங்க, ஏபி நம்பர் 2 தான் இருக்கு. இந்த இடத்துலையும் வந்து 2 தான் இருக்கு. இந்த இடத்துலையும் அதே மாதிரி கூட வரலாம் நண்பர்களே. நீங்கள் இதை பாருங்கள். இந்த நம்பரை வைத்து நீங்கள் கணிக்கக்கூடிய எண் எதுவோ, சீபோர்டுக்கு நீங்கள் எது உறுதியாக நம்புகிறீர்களோ அத்துடன் இந்த 2 எண்களையும், ஏபி எண்களுக்கு 22, 77, 27, 72 இந்த 4 எண்களில் ஏபி எண்களாக பயன்படுத்தி சீபோர்டு உங்களுக்கு துல்லியமாக தெரியும் பட்சத்தில் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளை ப்ரிடிக்ஷனுக்கு செல்வோம். கடைசியாக விளையாண்ட ஆட்டங்கள் 887, 199 இப்படி இருக்கு நண்பர்களே. இது மாதிரி பிசி எண்கள் ஒத்து போகக்கூடிய ஆட்டங்கள் வேறு எங்கேனும் விளையாடப்பட்டுள்ளதா, மிக அருகில் ஏதேனும் விளையாடப்பட்டு இருக்கிறார்களா என்று தேடிக்கொண்டிருக்கும் போது 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஓரிடத்தில் இருப்பதை பார்த்தேன் நண்பர்களே. அந்த இடத்திலிருந்து நாளைக்கான ப்ரிடிக்ஷன் எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, அந்த இடத்தை பார்ப்போம். நண்பர்களே, இது 2025ஆம் ஆண்டிற்கான சார்ட்டு. இதில் பிப்ரவரி மாதத்தில் பார்க்கிறோம் நண்பர்களே. பிப்ரவரி மாதத்தில் இங்கே பாருங்க நண்பர்களே, 32ன்னு இருக்கு, இங்கே 299ன்னு இருக்கு. இப்போ சமீபத்தில் விளையாண்ட ஆட்டம் 2 ஆட்டம் என்னன்னா 887, இன்று விளையாடப்பட்டது 199. இந்த 199ல் இங்கே வந்து 99 அப்படியே இருக்கு நண்பர்களே. இது ஏ போர்டை கணக்கில் வைக்க வேண்டாம் நண்பர்களே, பிசி எண்களை மட்டும் பாருங்கள். இப்போ இந்த 87க்கு இங்கே 82ன்னு வந்திருக்கு நண்பர்களே. 82 அது கீழே 99, இங்கே 99க்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 137 இருக்கு நண்பர்களே. இந்த 137ல் உள்ள பிசி எண்களான 37ஐ நாளை சம்ருதி லாட்டரிக்கு பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அப்போ பிசிக்கு நம்ம இந்த 37ங்கிற நம்பர் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பிசி எண்கள் 37 எனும்போது இதை 4ஆக நம்ம மாற்றி எழுதினால் 37, 87, 32, 82 இப்படி வரும் நண்பர்களே. இந்த 4 எண்களையும் நாளைக்கு வந்து நம்ம பிசி நம்பராக வைத்துக்கொள்வோம் நண்பர்களே. அதே மாதிரி 4D 3Dக்கு வந்து ஏ போர்டு டி போர்டு என்ன எடுக்கலாம்னா,
அதற்கு வார பேட்டனை பார்ப்போம் நண்பர்களே. இது தினப்பேட்டனை வைத்து நான் ஏற்கனவே பார்த்தேன் நண்பர்களே, ஒன்றும் புரியவில்லை. கண்ணை கட்டி காட்டில் விட்டாற்போல் உள்ளது. வார பேட்டனில் ஏதேனும் தெளிவு கிடைக்கிறதா என்று பார்ப்போம். இது வார பேட்டன் நண்பர்களே. இது ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான சார்ட். கடைசி ஒரு 4 ஆட்டங்களை பார்ப்போம். ஏ போர்டுக்கு 1, 4, 0, 4 இந்த மாதிரி இருக்கிறது நண்பர்களே. இதில் இருந்து ஏதேனும் தெரிகிறதா? 1, 4, 0. இதிலும் ஒன்றும் புரியவில்லை நண்பர்களே. சரி, தினப்பேட்டனுக்கு மீண்டும் செல்வோம். தினப்பேட்டன்ல தினப்பேட்டன் 7, 8, 6. ஆனால் இன்று வந்து ப்ரிடிக்ஷனில் இந்த நம்பர் எப்படியோ சரியாக எடுத்துட்டோம் நண்பர்களே. ஆனால் இப்போ எடுக்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி அந்த 22 நம்பர் ஏபிக்கு வரும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோமா. அதனால் நண்பர்களே, நம்ம ஏ போர்டுக்கு அங்கே பிசி எண்கள் 37 இருக்குது. இருந்தாலும் நம்ம ஏ போர்டுக்கு இந்த 2ஆம் நம்பரையே வைத்துக்கொள்வோம் நண்பர்களே. ஏ போர்டு 2. இப்போ ஏ போர்டு 2ஐ பயன்படுத்தும் போது இன்னொரு வாய்ப்பு தருவதானால் 2இன் எதிர் எண்ணான 7ஐ கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. அப்போ ஏ போர்டு 2, 7 வைத்துக்கொள்வோம். அடுத்தது டி போர்டுக்கு இதில் 7, 7ன்னு வந்திருக்கு. இதில் 7, 7, 0, 5 இந்த வடிவத்தை நம்ம பார்க்கும்போது நண்பர்களே, இந்த இடத்துக்கு நம்ம என்ன நம்பர் வரும்னு தெரியல. இங்கே சைபருக்கு 5 அதனோட எதிரின்னு வந்திருக்கு. இந்த 7க்கு 7 ரிப்பீட் வந்திருக்கு. அப்போ நாளைக்கு டி போர்டுக்கு என்ன நம்பர் வருதோ அடுத்த நாள், அதாவது திங்கட்கிழமைக்கு அதே எண்ணை வைத்து விளையாடுவது சிறப்பாக இருக்கும். ஆனால் இன்று எந்த எண்ணை பயன்படுத்தலாம் என்பதில் குழப்பமாக இருக்கிறது நண்பர்களே. இதிலும் ஒன்று தெளிவு கிடைக்கவில்லை. சரி, நாம் வார பேட்டனை ஒரு முறை பார்ப்போம் நண்பர்களே. 4D வார பேட்டனை. இது 4D வார பேட்டன் நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக பாருங்க 3, 3, 3ன்னு தான் போட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க மாற்றி விளையாடாத வரை நாம் மட்டும் ஏன் மாற்றி விளையாடுவதை பற்றி யோசிக்க வேண்டும். அதனால் 4ஆவதாக ஒரு 3ஆம் நம்பர் வரும் என்று நம்புவோம் நண்பர்களே. அப்போ டி போர்டை பொறுத்த மட்டில் 3. இதே மாதிரி பாருங்க, வரிசையா பல இடங்களில் ஒரே எண் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே. அவங்க நிறுத்தாத வரை நாம் அதே எண்களை பயன்படுத்துவதால் சரியாக இருக்கு நண்பர்களே. ஒரு சில இடங்களிலாம் நாம் பார்க்கும்போது 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்திருக்கும். இங்கே பாருங்க 3, 7 நிறைய இடத்துல அது மாதிரி இருக்கும் நண்பர்களே. அவங்க இந்த இடத்துல அவங்க தொடர்ச்சியாக 3 நாட்களாக 3ஆம் நம்பரை பயன்படுத்தி இருக்கும் காரணத்தினால் 4வது 3ஐ எதிர்பார்ப்போம் நண்பர்களே. அப்போ 4Dக்கு 3Dக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா, டி நம்பர் 3, டி நம்பர் 3ன்னு வச்சுக்கோ. இப்போ ஏ போர்டு 2, இங்கே 37ன்னு ஒரு நண்பர்கள் பிசிக்கு. இப்போ 32, 37, 32, 32, 32, 87, 32, 82 இந்த 4 எண்களையும் நாளை 4D ப்ரிடிக்ஷனாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதே மாதிரி நீங்கள் 3Dக்கு 237, 232, 287, 282 இது பிசி எண்கள் அங்கே பொருந்தி இருக்கிறதுனால நான் 37ஐயே வைத்து ப்ரிடிக்ஷன் எடுத்திருக்கிறேன் நண்பர்களே. ஆனால் அந்த 699ங்கிற நம்பருக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏபியில் 22, 77, 72 இந்த மாதிரி வருவதை நாம் காட்டினேன். அப்படி ஒரு வேளை வரும் பட்சத்தில் இந்த 3க்கு பதிலாக நீங்கள் 2 அல்லது 7ஐ கூட பயன்படுத்தி விளையாடலாம் நண்பர்களே. இந்த பி போர்டில் இருக்கிற 2, 3
இந்த 8, 3 இதுக்கு பதிலாக நீங்க 2 அல்லது 7 கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் நான் ப்ரிடிக்ஷனா கொடுப்பது இதுதான் நண்பர்களே. 32, 37, 32, 32, 32, 87, 32, 82 இந்த 4 எண்களையும் பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. அதே மாதிரி சிங்கிள் போர்டுகளுக்கு என்ன நம்பர்னு அதையும் ஒரு முறை சொல்லிவிடுகிறேன் நண்பர்களே. டி போர்டுக்கு ஒரே வாய்ப்பு 3 தான் நண்பர்களே. ஒருவேளை இந்த 3 வராது என்று நின்று போனால் அந்த இடத்தில் 8ஆம் நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. அடுத்ததா வந்து ஏ போர்டு பொறுத்தமட்டில் 2, அதன் எதிர் எண் 7. பி போர்டு 3 அல்லது 8. சி போர்டு 7 அல்லது 2 இந்த எண்களை சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இதுவே சமுர்தி லாட்டரிக்கான ப்ரிடிக்ஷன் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு யூகம்தான் நண்பர்களே. இது ஒரு கணிப்பு மட்டுமே நண்பர்களே. 100% வரும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை நண்பர்களே. ப்ரிடிக்ஷன் எடுப்பது நமது வேலையாக இருக்கும் பட்சத்தில் அதை வெற்றி எண்களாக அமையுமா அமையாது என்பது இறை செயல் தான் நண்பர்களே. சரி நண்பர்களே, மீண்டும் திங்கட்கிழமை பாக்கியதாரா லாட்டரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நாளை இனிய நாளாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.